ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஊராட்சி ஒன்றியத்தில் பெருமூச்சு பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் குறித்து பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் குறைந்த அளவிலான மக்கள் கலந்து கொண்டனர். மேலும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்களுடன் முதல்வர் திட்டம் குறித்து உரிய முறையில் மக்களுக்கு சென்றடையவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மத்திய அரசு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி அதனை கண்டித்து அரக்கோணம் பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமும் சாலை மறியல் போராட்டமும் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ரகுநாதபுரம் காவல் நிலையத்திற்கான புதிய கட்டிடம் ரூபாய் 78,18,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு இன்று திறப்பு விழா நடைபெற்றது. இதனை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தின் புதிய கட்டிடத்தை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பிலும் அனைத்துக் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று கேரள மாநிலம் வயநாடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இயற்கை சீற்றத்தினால் உயிரிழந்த பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறுவர்கள் முதல் அனைவரும் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். மதுரையில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாஞ்சோலை தொழிலாளர்களின் கருத்துக்களை தமிழக அரசு கேட்க வேண்டும் எனவும், மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு தமிழக அரசு கருணை காட்ட வேண்டாம், ஆனால் சட்டப்படி நிவாரணம் கொடுக்க வேண்டும் என கூறினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே பொன்னமங்கலம் கிராமத்தில் மயானம் செல்லும் பாதையில் தனிநபர் ஒருவர் செல்லக்கூடாது என கூறி அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவதால் பொதுமக்கள் இறந்தவரின் உடலை சாலையில் வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் காந்தி சிலை அருகில் காங்கிரஸ் கட்சியினர் 60க்கும் மேற்பட்டோர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை விமர்சனம் செய்ததாக மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடு முழுவதும் உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும், அனுராக் தாக்கூர் மக்களவையில் பேசியதை இணையத்தில் இருந்து நீக்க வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் தென்கோட்டை வீதியில் செயல்பட்டு வரும் நகராட்சி நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் பள்ளி முடிந்த பின்பு வகுப்பறையில் இருந்த நாற்காலிக்குள் புகுந்து வெளியே வந்ததால் ஆசிரியர் மாணவனை அடித்ததில் மாணவனின் இடது கையில் 2 தையல் போடப்பட்டுள்ளது. இதனால் ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையினால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் 1,70,000 கனஅடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றப்பட்டு காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் காவிரி கரையோர பகுதியில் வெள்ள நீர் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இவற்றை கழுகு பார்வை காட்சியில் காணலாம். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு அடுத்தடுத்து 2 வீட்டை உடைத்து 50 சவர நகை மற்றும் 75,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்த சம்பவத்தில் மதுரையைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.